ஹாய் எவ்ரிஒன். ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரை ஐபிஓங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட். கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ இஷ்யூ பண்றதுக்கு 2 விதமா வருவாங்க. ஒண்ணு வந்து மெயின் போர்ட் ஐபிஓ, நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்இ ஐபிஓ. இந்த மெயின் போர்ட் ஐபிஓனா என்ன? இந்த மெயின் போர்ட் ஐபிஓல எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? இப்படி மெயின் போர்ட் ஐபிஓ பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எஸ்எம்இ ஐபிஓ பத்தின டீடைல் அனாலிசிஸ் பார்க்கலாம். வாட் இஸ் மெயின் போர்டு ஐபிஓ? ஜென்ரலா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து ஐபிஓ மூலமா இஷ்யூ பண்ணி பப்ளிக் பீப்புள்கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஐபிஓட கான்செப்ட். இங்க மெயின் போர்டு ஐபிஓங்கிறத எப்படி மீன் பண்றாங்கன்னா, இந்த மெயின் போர்டு ஐபிஓங்கிறது ஐபிஓ இஷ்யூ பண்றதோட டைப். இதுல போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல், அதாவது கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ், அதாவது கம்பெனியில் ஆல்ரெடி ஷேர்ஸ் இருக்கும், ஐபிஓவில் சில ஃப்ரெஷ் ஷேர்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக அந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அந்த ஷேர்ஸோட மதிப்பு, இதை கம்பெனியோட மதிப்புன்னு சொல்லலாம். அதாவது அது வந்து அட்லீஸ்ட் 10 கோடி இருக்கணும். இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், 10 கோடின்ற போது அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும். இதை சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, மெயின் போர்டு ஐபிஓனாலே லார்ஜ் கம்பெனிஸ் அவங்களுக்கு தேவையான ஃபண்டை வந்து மெயின் போர்டு ஐபிஓ மூலமா இஷ்யூ பண்ணி பப்ளிக் பீப்புள்கிட்ட இருந்து ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த மெயின் போர்டு ஐபிஓவோட கான்செப்ட். ஒன்ஸ் இந்த பெரிய கம்பெனிஸ் அவங்க வந்து மெயின் போர்டில் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஷேர்ஸ் எல்லாமே மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற மெயின் போர்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி மெயின் போர்டில் லிஸ்ட் ஆகும். ஒன்ஸ் இந்த மெயின் போர்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக நம்ம பை செல் அந்த ஷேர்ஸில் பண்ணிக்க முடியும். இப்போது எல்லா கம்பெனிஸுமே மெயின் போர்டு இஷ்யூ மூலமாக வந்து ஃபண்டை ரைஸ் பண்ணுவாங்களான்னா இல்லை. அதுக்குன்னு நிறைய செர்டைன் க்ரைட்டீரியா இருக்குது. எந்த கம்பெனி அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கம்பெனிஸ் மட்டும்தான் மெயின் போர்டில் இஷ்யூ பண்ண முடியும். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை செபியோட ஒரு இம்பார்ட்டண்டான ரூல்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல் மினிமம் 10 கோடியா இருக்கணும். இந்த போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் ஐபிஓ, அதாவது கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா மேபி சில ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல செல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சில ஷேர்ஸை வந்து ஃப்ரெஷ் இஷ்யூல நியூவாகவே ஆட் பண்ணி இருக்கலாம். இந்த மாதிரி கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அந்த ஷேரோட கவுண்ட்டை ஃபேஸ் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போது ஃபேஸ் வேல்யூங்கிறது என்னென்னா, இந்த கம்பெனியில் ஒரு ஷேரோட ப்ரைஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே ஒரு டவுட் வரும், ஏன் ஐபிஓ ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாமல் ஃபேஸ் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு. இந்த ஐபிஓ ப்ரைஸை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, இந்த ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் அந்த ஃபேஸ் வேல்யூ விட அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது எல்லாமே ப்ரீமியம் அமௌண்ட், அதாவது டிமாண்ட், இந்த ப்ரைஸ் வேல்யூவேஷன் இது எல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து வொலட்டைலாக ட்ரேட் ஆகும். இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு தான் ஐபிஓ ப்ரைஸாக இருக்கும். இந்த ஃபேஸ் வேல்யூவை பொறுத்தவரை இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஷேரோட மதிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் லீகல் வேல்யூ. அதனால தான் இந்த ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இது வந்து February month 2025 ஐபிஓ வந்தாங்க. இந்த கம்பெனியோட போஸ்ட் இஷ்யூ பெய்ட் அப் கேபிட்டல் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, ஃபேஸ் வேல்யூ வந்து ₹1 ஆயிருக்கு. அதே மாதிரி கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா ஷேரோட கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31,58,00,000 ஷேர்ஸ் வந்து டாக்டர் அகர்வால் ஐபிஓவில் இருக்குது. இப்போது இந்த கம்பெனியோட போஸ்ட் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து இது ஃபேஸ் வேல்யூ இந்த ஷேர் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணோன்னா 31.5 கோடி இந்த கம்பெனியோட மதிப்பாக இருக்குது. இப்போது செபியோட ரூல்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட மதிப்பு ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா மினிமம் 10 கோடியாவது இருக்கணும். இப்போது இந்த அகர்வால் ஐபிஓவில் 31 கோடி இருக்கனால இந்த டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் ஐபிஓ வந்து மெயின் போர்டில் குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிஸ் மட்டும்தான் மெயின் போர்டு மூலமாக இஷ்யூ பண்ண முடியும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பிஎஸ்சி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து 1875 ஸ்டார்ட் பண்ணாங்க.
இந்த டைம்ல மெயின் போர்டு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் டேர்ம் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இந்த பிஎஸ்சில லிஸ்ட் ஆயிச்சு ட்ரேட் பண்ணாங்க. அதுவே 1994ல என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டிலுமே பெரிய கம்பெனிஸ் வந்து ட்ரேட் ஆகும். ஆனால் மெயின் போர்டு அப்படிங்கிற ஒரு டேர்மே இருக்காது. இதுவே 2012ல் எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டைமில் தான் ஸ்மால் கம்பெனிஸையும் லார்ஜ் கம்பெனிஸையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக மெயின் போர்டு அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. ஸோ இப்படி தான் மெயின் போர்டு ஐபிஓ அப்படின்னு கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டுமே மெயின் போர்டு ஐபிஓ இஷ்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎஸ்சியை பொறுத்தவரை அது வந்து ரொம்ப பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி என்எஸ்சிங்கிறது வால்யூம் வந்து அதாவது பைசல் அதிகமாக நடக்கிற எக்ஸ்சேஞ்சுனா என்எஸ்சி. இந்த ரெண்டு மேஜர் எக்ஸ்சேஞ்சில் தான் மெயின் போர்டு ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆகி பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மெயின் போர்டு எக்ஸ்சேஞ்சில் சோஃபார் எவ்வளோ கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பிஎஸ்சி மெயின் போர்டில் அரௌண்ட் 4700 கம்பெனியும் என்எஸ்சி மெயின் போர்டில் அரௌண்ட் 2200 கம்பெனிஸும் இதளவுக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த பொதுவாக இந்த மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை போத் என்எஸ்சி பிஎஸ்சி இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலுமே ஒரே கம்பெனி லிஸ்ட் ஆகும். சில கம்பெனிஸ் வந்து பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி சில கம்பெனிஸ் என்எஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகும். ஆனால் மேஜராக நிறைய கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போத் மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டிலுமே லிஸ்ட் பண்ணுவாங்க. கம்பெனி மெயின் போர்டு ஐபிஓக்கு குவாலிஃபை பண்ணணும்னா செபி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சில ரூல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே சில இம்பார்ட்டண்ட்டான க்ரைட்டீரியாஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ப்ரீவியஸாக பேசின மாதிரி போஸ்ட் இஷ்யூ பெய்டப் கேபிட்டல், அதாவது கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா அந்த கம்பெனியோட ஷேரோட மதிப்பு வந்து குறைஞ்சது 10 கோடியாக இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி மெயின் போர்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நெட்ஒர்த், அதாவது இந்த கம்பெனியோட ஆசெட்டோட மதிப்பு வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் 1 கோடி, அதாவது குறைஞ்சது 1 கோடி இருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துலையும். ஸோ டோட்டலாக 3 வருஷத்தில் குறைஞ்சது 3 கோடியாவது இருந்தால் தான் இந்த கம்பெனி எலிஜிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏதாவது ஒரு 3 வருஷத்தில் டோட்டலாக மினிமம் 15 கோடி இருந்தால் போதும். ஸோ ஓவராலாக 3 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 15 கோடி வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நெட் டேஞ்சிபிள் ஆசெட், அதாவது இந்த கம்பெனியோட ஃபிசிக்கல் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதோட மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் 3 கோடி இருக்கணும். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு டோட்டலாக குறைஞ்சது 9 கோடி இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனி எலிஜிபிளாக இருக்கும். பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ், கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு 1000 பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜரான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இதுலேயும் சில ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்தர் மெயின் போர்டு இஷ்யூவை பொறுத்தவரை லாஸ்ட் 3 இயர்ஸில் டோட்டலாக இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து மினிமம் 15 கோடி இருக்கணுன்றது ரூல்ஸு. ஆனால் சில கம்பெனிஸ் வந்து கண்டினியூஸாக நெகட்டிவ் மட்டுமே ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி லாஸ் மேக் பண்ணுற கம்பெனிஸு கூட இந்த மெயின் போர்டு மூலமாக இஷ்யூ பண்ண முடியுமானா இஷ்யூ பண்ண முடியும். அதுக்கு செபியோட ரூல் வந்து கியூஏபி ரூட். இந்த கியூஏபி ரூட்ன்றது என்னென்னா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அதாவது இவங்க வந்து பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ். இவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐ, பேங்கர்ஸ், இவங்க எல்லாருமே கியூஏபிஸ். இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி லாஸ் மேக் பண்ணுதுன்னா அந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத்தை இவங்க ப்ரொஃபஷ்னலாக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவே லாஸ் மேக் பண்ணுற கம்பெனியில் ரீட்டைல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இதனால தான் இந்த மெயின் போர்டு இஷ்யூவில் ஒரு கம்பெனி லாஸ் மேக் பண்ணுதுன்னா ரீட்டெயிலுக்கு அலோகேட் பண்ணுற அந்த ரிசர்வேஷன் வந்து கம்மியாக கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக ப்ராஃபிட் மேக் பண்ணுற ஒரு கம்பெனி ஐபிஓ வருதுன்னா ரீட்டெயிலுக்கு வந்து 35% ஷேர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கியூஏபிஸ்க்கு 50%, ஹெச்என்ஐக்கு 15% இருக்கும்.
ஒரு கம்பெனி நெகட்டிவ் ப்ராஃபிட் குடுக்குது. ஆனா மெயின் போர்ட்ல இஷ்யூ பண்ணணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்க ரீட்டெயிலுக்கு வெறும் 10% ஷேர்ஸ் மட்டும் தான் ரிசர்வ் பண்ணுவாங்க. அதாவது 35%ல வெறும் 10% மட்டும் தான் ரீட்டெயில் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி QAPக்கு வந்து அதிகமா 75% வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் லாஸ் மேக் பண்ற கம்பெனி வந்து ரீட்டெயில் பீப்பிளோட ரிசர்வேஷன கம்மி பண்ணி லிஸ்ட் பண்ணுவாங்க. இதனால ரீட்டெயில் பீப்பிளுக்கு ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்த லாஸ் மேக் பண்ற கம்பெனி QIPயோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, செபி வந்து இந்த கம்பெனி IPOல லிஸ்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரீசென்ட்டா லிஸ்ட் ஆயிருக்கிற ஏத்தர் எனர்ஜி லிமிடெட். இந்த கம்பெனி ரீசென்ட்டா IPO வந்துச்சு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கன்டினியூஸா நெகட்டிவ் மட்டும் தான் குடுத்திருக்காங்க. ஆனாலும் இவங்க கரண்ட்டா IPOல வந்திருக்காங்க. ஸோ QIPக்கு வந்து இந்த ஏத்தர் எனர்ஜி வந்து 75% அலோகேட் பண்ணி இந்த QIP ரூட் மூலமா இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸா லிஸ்ட் ஆன லாஸ் மேக்கிங் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, Zomato, Paytm, Nykaa, டெலிவரி இந்த மாதிரி ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் தான். ஆனாலும் அவங்க QIP ரூட் மூலமா மெயின் போர்டுல இஷ்யூ பண்ணாங்க. கம்பெனி IPO வரதுக்கு சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. இனிஷியலா DRHP வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அதாவது இந்த DRHPல தான் கம்பெனி என்ன சொல்ல வராங்க, அதாவது கம்பெனியோட டீட்டெயில்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், என்ன ரீசனுக்காக IPO வராங்க, அந்த கம்பெனியில ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கா, அது எல்லாமே DRHPல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை செபி ரிவ்யூ பண்ணி அவங்க வந்து ஃபீட்பேக் அகைன் கம்பெனிக்கு குடுப்பாங்க. அதுக்கப்புறமா கம்பெனி ஃபைனலா RHP வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இந்த RHPல தான் IPOவோட ஃபைனல் பிரைஸ், எவ்வளோ லாட் சைஸ், எவ்வளோ ஷேர்ஸ் ரிசர்வேஷன், இந்த மாதிரி IPO பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஃபைனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே RHPல இருக்கும். இதையும் செபி ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கம்பெனி IPO போறதுக்கு அதுக்கப்புறமா தான் அப்ரூவ் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி DRHP தென் RHP ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த கம்பெனியால IPO வர முடியும். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டரோட கான்ட்ரிபியூஷன். IPO வந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது 20% ஷேர் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்ணியிருக்கணும். லாக்இன் பீரியட் ப்ரொமோட்டருக்கு வந்து 3 வருஷம். அதாவது இந்த 3 வருஷத்துல இவங்க 20% ஷேர் வந்து அந்த கம்பெனில ஹோல்டு பண்ணியிருக்கணும். இந்த 3 வருஷத்துக்கு அவங்களால அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ண முடியாது. அதுதான் லாக்இன் பீரியட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கம்பெனியில ப்ரொமோட்டர் வந்து 60% வந்து IPOக்கு அப்புறம் ஹோல்டு பண்ணியிருக்காங்க, ஷேர் ஹோல்டரா இருக்காங்க. ஸோ இவங்க 20% ஷேர்ஸை வந்து 3 வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 40% ஷேரை வந்து இவங்க 1 இயர் ஹோல்டு பண்ணதுக்கு அப்புறமா தான் செல் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமா ஷேரோட ப்ரைஸ் வந்து சடனாக டவுன் ஆகிறது, இல்லை வொலட்டைலாக இருக்கிறது, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ப்ரொமோட்டர் வந்து லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால. ப்ரொமோட்டர் இயர்லியாக எக்ஸிட் ஆனாலும் அந்த கம்பெனிக்கு ரொம்பவே ரிஸ்க்காகவும் இருக்கும். அதனால தான் இந்த லாக்இன் பீரியட் கான்செப்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் ரிசர்வேஷன். ஸோ அந்த கம்பெனி IPOல ஒவ்வொரு இன்வெஸ்டர் கேட்டகரிக்கும் இவங்க ஓவராலாக இருக்கிற IPO சைஸில் செர்டன் பர்சன்டேஜ் ஷேர்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேஜராக மெயின் போர்டில் வந்து ரீட்டெயிலுக்கு வந்து 35% அலெக்ட் பண்ணுவாங்க. சில சினாரியோவில் மட்டும்தான் ரீட்டெயிலுக்கு வந்து 10% அந்த மாதிரி ஷேர் ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ இது QIPக்கு 50% அண்ட் HNA கேட்டகரிக்கு 15%. ஸோ இதுதான் ஒரு காமனான ஷேர்ஸ் ரிசர்வேஷன் மெயின் போர்டு IPOக்கு. இந்த ஒவ்வொரு இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியிலையுமே இந்த IPOவோட ஷேர்ஸ் வந்து 90%ஆவது குறைஞ்சது சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும். அதாவது 100 கோடி இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இந்த 100 கோடியில் குறைஞ்சது 90%ஆவது இந்த IPOவில் சப்ஸ்கிரைப் ஆகணும், அந்த கம்பெனி IPO இஷ்யூ பண்ணும்போது. ஸோ 90% சப்ஸ்கிரைப் ஆகலாட்டி இந்த IPOவை கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி அலர்ட் பண்ணியிருக்கிற சில இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஸோ அகெயின் இந்த கம்பெனி வந்து திரும்ப IPO வரணும்னா திரும்ப ரீஃபைல் பண்ணி IPO வருவாங்க. கம்பெனி மெயின் போர்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க மெயின் போர்டை பொறுத்தவரை ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸு இவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ இதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஸோ இப்படி தான் மெயின் போர்டு ஐபிஓ வர்றது மூலமா அந்த கம்பெனி வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இன்வெஸ்டர்ஸோட ட்ரஸ்ட்டும் அந்த கம்பெனி மேல இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு கம்பெனியோட ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, மினிமம் 1 லாட் அப்ளை பண்ணா மட்டும் தான் ஐபிஓல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது ஜஸ்ட் 1 ஷேர், 2 ஷேர் இந்த மாதிரி ஷேர் கவுண்ட் பேசிஸ்ல அந்த ஐபிஓ ப்ராசஸ்ல நான் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா ஐபிஓ பொறுத்தவரை அது வந்து லாட் பேசிஸ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெயின் போர்டு ஐபிஓல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, ஒரு அப்ளிகேஷனுக்கு மினிமம் 1 லாட் நான் அப்ளை பண்ணா மட்டும் தான் அந்த ஐபிஓல நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 1 லாட்டுங்கிறது எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ஒரு லாட்ல செட் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். அந்த ஷேர்ஸ ஐபிஓ பிரைஸோட மல்டிப்ளை பண்றாங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து ஒரு கம்பெனில 10 ஷேர்ஸ் இருக்கு ஐபிஓல. ஐபிஓ பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஸோ 1500னா டோட்டலா இந்த கம்பெனில ஒரு லாட்டோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்னா 15,000 இருக்கும். ஸோ நான் மினிமம் 15,000 வச்சிருந்தா மட்டும் தான் ஒரு லாட் வாங்க முடியும். செபி சஜஸ்ட் பண்ற ரூல்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ ஒரு லாட்டோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் 14,000லிருந்து 15,000 வரை அப்ராக்ஸிமேட்டா இருக்கணும். 14,000 மினிமம் வேல்யூங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது. ஆனா ஒரு லாட்டோட வேல்யூ வந்து 15,000 எக்ஸிட் ஆகாது. அதை விட அதிகமா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 10 ஷேர்ஸ் ₹1,500 நம்ம வாங்கினாதான் ஒரு லாட் ₹15,000 இருக்கும். ஆனா சில கம்பெனியோட ஐபிஓ பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹1,503 இருக்கும். அந்த டைம்ல 10 ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ வந்து 15,030. அதாவது செபி சஜஸ்ட் பண்ற இந்த 15,000 விட அதிகமா இருக்கும். அப்ப இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஷேர் கவுண்ட்ல இருந்து 9 அப்படின்னு ஷேர் கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஷேரோட கவுண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி வந்து ஐபிஓல இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூ ஒரு லாட்டோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 13,500 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டடாக 14,000க்கு லோயராக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலா இந்த ஐபிஓல அப்ளை பண்ணணும்னா, ஒரு லாட் வாங்குறதுக்கு நமக்கு மினிமமா 15,000 வரை தேவைப்படும். இப்படிதான் ஐபிஓவோட ப்ராசஸ் வந்து லாட் பேசிஸ்ல ஒர்க் ஆகுது. மெயின் போர்டு ஐபிஓல நம்ம எவ்வளோ அமௌண்ட் வரை இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை எனக்கு ஒரு லாட் பண்றதுக்கு அதாவது ஒரு லாட்டோட மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து 15,000. என்கிட்ட 15,000 இருந்துச்சுன்னா நான் ரீட்டெயில்ல மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு லாட் வந்து நான் வாங்குவேன். அதுவே என்கிட்ட 15,000லேருந்து 2 லட்சம் வரை இருந்துச்சுன்னா என்னால இந்த 15,000 டு 2 லட்சம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா என்னால ரீட்டெயில்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ 15,000த்துல ஒரு லாட்டு நான் வாங்குவேன். 2 லட்சம்ன்ற போது என்னோட லாட் சைஸ் வந்து 2 லட்சத்துக்கு எவ்வளோ ஈக்குவலண்டான லாட் சைஸ் வருதோ அவ்வளோ லாட்ஸை வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்டர் ரீட்டைல் கேட்டகரியில். இதுவே என்னோட அமௌண்ட் வந்து 2 லட்சத்தை விட அதிகமாகும் போது நான் வந்து ஸ்மால் ஹெச்என்ஐ அதாவது ஸ்மால் ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் ஹெச்என்ஐல இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு மினிமமாக 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை தேவைப்படும். ஸோ இப்படி என்னோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 2 லட்சத்தை விட ₹1 அதிகமானாலும் நான் வந்து ஸ்மால் ஹெச்என்ஐல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ப்ரைஸ் அமௌண்ட் வந்து மினிமம் 10 லட்சம் அதாவது மேக்ஸிமம் அமௌண்ட் இல்லை. 10 லட்சத்தை விட அதிகமாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து லிஸ்ட் ஆகும். இப்படி தான் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சை பேஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட் பண்ணுற கேட்டகரி வந்து டிஃபர் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு ரீட்டைல் மினிமமாக ஒரு ரீட்டைல் அப்ளிகேஷன் அதாவது ஒரு லாட்டு நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த ஐபிஓவில் வந்து 13,500 தேவைப்படுது. ஸோ என்கிட்ட வந்து 13,500 இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியில் நான் ஒரு லாட்டை இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுவே என்கிட்ட 2 லட்சத்துக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா நான் ரீட்டைலோட மேக்ஸிமம் அமௌண்ட்டான 14 லாட் வாங்குவேன். 14 லாட்டுக்கான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,89,000 இருக்கும். ஸோ இப்படி நான் ரீட்டைலில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா 1,89,000 வரை தேவைப்படுது. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 2 லட்சத்தை விட அதிகமாக இருக்குன்ற போது நான் ஸ்மால் ஹெச்என்ஐயில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதில் எனக்கு 15 லாட்டு கிடைக்கும். 15 லாட்டில் 135 ஷேர்ஸ் அதாவது 2,02,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். ஸ்மால் ஹெச்என்ஐயோட மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 73 லாட் வந்து அப்ளை பண்ணணும்.
73 லாட்டோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9,87,000 இருக்கு. இப்போ என்னோட அமௌண்ட் வந்து 10,00,000 விட அதிகமாகுது. ஸோ நான் வந்து பிக் ஹெச்என்ஐல அப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட லாட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 74. ஸோ 74க்கு அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,09,98. ஸோ மேக்ஸிமமா நான் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணனாலும் நான் பிக் ஹெச்என்ஐல பண்ணுவேன். ஸோ இப்படி தான் நம்மளோட டிமாண்ட் எவ்வளோ, ஐபிஓட டிமாண்ட் எந்த மாதிரி இருக்கு, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணணுன்றதை டிசைட் பண்ணி நம்ம இந்த கம்பெனியோட ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை லிக்விடிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஜென்ரலா மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை லிக்விடிட்டி அதிகமா இருக்கும். அதனால இந்த மெயின் போர்டுல லிஸ்டா இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே நம்மளால ஈஸியா பையும் பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். அதாவது லிக்விடிட்டினா பை சைடுலையும் செல் சைடுலையும் அதிகமான ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க. இதனால நம்ம நினைச்ச பிரைஸ்க்கு அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்னோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க லிக்விடிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா நான் என்னோட செல் பண்ற பிரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் அந்த பிரைஸ்க்கு ஈக்குவலண்டா ஏதோ ஒரு பையர்ஸ் வந்து என்னோட ஷேரை வந்து பை பண்ணாதான் என்னால எக்ஸிட் ஆக முடியும். இதுவே லிக்விடிட்டி அதிகமா இருக்கிற ஷேர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் நினைச்ச பிரைஸ்ல ஒரு ஃபேர் பிரைஸ்ல என்னோட ஷேர்ஸை வந்து ஈஸியா செல் பண்ணிக்க முடியும். ஸோ டிரான்சாக்ஷனும் ஈஸியா எக்ஸிக்யூட் ஆகும். இதனால பை செல் வந்து ஸ்பீடா நடக்கும். இதுவே வால்யூம்னா என்னன்னா த்ரூ அவுட் த டேல ஓவராலா எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பை செல் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த வால்யூம். ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்தவரை லிக்விடிட்டி அதிகமாகவும் வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் நிறைய பப்ளிக் ஷேர் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஷேர்ஸ் டிரான்சாக்ஷனும் ரொம்ப ஃபாஸ்டராகவே நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ஃபேர் ப்ரைஸிங்கில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மெயின் போர்டு ஐபிஓவில். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். செபி ரூலை பொறுத்தவரை நான் மெயின் போர்டு ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு நான் மினிமம் 1 லாட்டாவது அப்ளை பண்ணணும். அதாவது எனக்கு மேக்ஸிமமாக 15,000 வரை தேவைப்படும். நான் இப்போ இந்த ஐபிஓவில் 1 லாட் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஒரு லாட்டுக்கு வந்து 15 ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க ஐபிஓ மூலமாக. ஸோ நான் இந்த ஐபிஓவில் நார்மல் ரீட்டெயிலில் 1 லாட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த 1 லாட் வந்து அலர்ட் ஆயிருச்சு ஐபிஓ மூலமாக. 1 லாட் அலர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ஷேர்ஸ் வந்து என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லப்படுற இந்த மெயின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். அதே மாதிரி என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த 15 ஷேர் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் ஒன்ஸ் எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறமா. ஸோ எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறமா இந்த 15 ஷேர் வந்து என் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். என்எஸ்சி பிஎஸ்சியில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ட்ரேட் ஆகும். இப்போ இந்த லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் செல் பண்ணும்போது நான் வந்து ஒரு லாட் பேசிஸில் செல் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும்தான் லாட் பேசிஸில் அப்ளை பண்ணுவோம். ஆனால் செல் பண்ணுறது வந்து நம்ம லாட் பேசிஸில் செல் பண்ண வேண்டாம். நம்ம எவ்வளோ ஷேர்ஸை செல் பண்ண நினைக்கிறோமோ அந்த ஷேர் கவுண்ட்டை பேஸ் பண்ணி செல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 1 ஷேர், 5 ஷேர், 10 ஷேர் இந்த மாதிரி எவ்வளோ ஷேர்ஸ்னாலும் செல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஷேரை வந்து நம்ம டிமேட்டில் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை நம்ம எப்போ செல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம செல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம லாட் பேசிஸில் இந்த மெயின் போர்டில் அப்ளை பண்ணணும். ஆனால் எஸ்எம்இயோட கான்செப்ட் வேறையாக இருக்கும். அது வந்து லாட் பேசிஸில் தான் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் போர்டை பொறுத்தவரை நம்ம ஷேர் பேசிஸில் செல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து ஹோல்டு பண்ணணும்னு இல்லை, நம்ம எப்போனாலும் செல் பண்ணிக்கலாம் இந்த மெயின் போர்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இந்த மெயின் போர்டு ஐபிஓவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் பீப்புள், நீங்கள் நான் யாருனாலும் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவோம். நம்ம மினிமம் லாட் வந்து அப்ராக்சிமேட்டாக 15,000 இருந்து 2 லட்சம் வரை இந்த ரீட்டைல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். சேம் இண்டிவிஜுவலோட அமௌண்ட் வந்து 2 லட்சத்தை விட அதிகமாகும் போது நம்ம ஹெச்என்ஐ கேட்டகரியில் வருவோம். இந்த ஹெச்என்ஐ கேட்டகரியில் பீப்புள் வந்து 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா QIP, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ். இந்த QIPல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பேங்கர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அதாவது இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாம் இந்த QIPல வருவாங்க. இவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி அதிகமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஷேர்ஸில் வந்து அதிகமான குவான்டிட்டி வந்து QIP வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு QIP ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். இவங்க வந்து சடனாக இந்த ஷேரை லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் செல் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால இந்த QIPக்கு வந்து எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது. ஸோ ஐபியோட ப்ரைஸில் QIPயோட போர்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து QIP பீப்புளும் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமாக அப்ளை பண்ணுவாங்க. இவங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே 10 லட்சமாக இருக்கும். இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா, நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறதெல்லாம் IPO ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் IPO இஷ்யூ பப்ளிக் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டை பேஸ் பண்ணி பப்ளிக் பீப்புள் அவங்க கான்ஃபிடென்ட் மூலமாக, ஆங்கரோட கான்ஃபிடென்ட் மூலமாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஜென்ரலாக இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸை வந்து சீக்கிரமாக செல் பண்ண முடியாது. அவங்க 30 நாள் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஹோல்டு பண்ணணும். லாக்இன் பீரியட் வந்து 30 நாளாக இருக்கும். ஆனால் QIPயை பொறுத்தவரை எப்போனாலும் அவங்க செல் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு லாக்இன் பீரியடும் கிடையாது. ஆனால் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணி இருப்பாங்க. ஸோ இப்படி தான் இந்த இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரி வந்து இருக்கும். ஆனால் மேஜராக 50% ஷேர் வந்து QIPக்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க மெயின் போர்டு IPO பொறுத்தவரை. மெயின் போர்டு IPO மூலமாக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகும்போது அந்த லிஸ்டிங் டே அன்னைக்கு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கம்பெனியில் மெயின் போர்டில் IPO அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு லாட் வந்து அலர்ட் ஆகிருக்கு. ஸோ என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு லாட் வந்து இருக்குது. இப்போது இன்னைக்கு இந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுது. அதாவது இன்னைக்கு லிஸ்டிங் டே. இந்த லிஸ்டிங் டேயில் நான் கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த 9 to 9:45 சொல்கிற ப்ரீ ஓப்பன் செஷன், இந்த செஷனில் வந்து நான் என்னோட ஷேர்ஸை வந்து செல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணாத சில அதர் பப்ளிக் பீப்புளும் இந்த கம்பெனியில் பை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த ப்ரீ செஷனில், அதாவது இந்த டைமில் வந்து ஷேரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ப்ரீ செஷன்லேயே அவங்க வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பையர்ஸும் செல்லர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ மெயின் போர்டை பொறுத்தவரை NSE BSE இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ப்ரைஸை வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. ஓவராலாக எவ்வளோ பையர்ஸ் செல்லர்ஸ் அவங்களோட டிமாண்டை பேஸ் பண்ணி ப்ரைஸை வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க இந்த பீரியடில். நெக்ஸ்ட்டு 9:45 AM எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபைனலாக இந்த கம்பெனியோட லிஸ்டிங் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரைஸில் தான் கம்பெனி வந்து லிஸ்ட் ஆக போகுதுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 10 AM 10 AM தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லைவாக எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி நார்மல் பப்ளிக் பீப்புள் கிட்ட ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லிஸ்ட் ஆகும்போது கம்பெனி வந்து அதிகமான ஃப்ளக்சுவேஷன் வொலட்டைலாக இருக்கும். சப்போஸ் இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி, நிறைய ஒரு பப்ளிக் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிற கம்பெனினா வைல்டாக ஷேரோட ப்ரைஸ் வந்து அதிகமாக ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி சில ரிஸ்கான கம்பெனிஸ் எல்லாமே நிறைய பேர் சடனாக செல் பண்ணி எக்ஸிட் ஆகணும்னு நினைப்பாங்க. இதனால ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ஃபால் ஆகும். இந்த மாதிரி ஒரு வைல்டாக ஷேரோட ப்ரைஸ் வந்து வொலட்டைலாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செபி அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து சர்க்யூட் லிமிட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 5%, 20%. இது வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் வொலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி இந்த ரூல் வந்து இருக்கும். ஜென்ரலாக மெயின் போர்டு IPO பொறுத்தவரை அப்ராக்சிமேட்டாக 20% இருக்குது. இப்போது IPO ப்ரைஸ் வந்து, அதாவது லிஸ்ட் ஆகிற ப்ரைஸ் வந்து ₹100 இருக்குது. இங்கே IPO ப்ரைஸ் வந்து ₹50 இருக்குது. ஆனால் இந்த ப்ரைஸ் இனிஷியலாக இந்த கம்பெனியோட IPO ப்ரைஸ் வந்து ₹50 இருக்குது. ப்ரீ ஓப்பன் செஷனோட டிமாண்டை பேஸ் பண்ணி இதோட லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து ₹100 இருக்குது. இந்த சர்க்யூட் லிமிட் வந்து இந்த லிஸ்டிங் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். லிஸ்டிங் ப்ரைஸில் இருந்து 20%. அதாவது இந்த கம்பெனி அப்பர் சர்க்யூட் போச்சுன்னா ₹120 வரை வரும்.
அதுவே இந்த கம்பெனி லோயர் சர்க்யூட் போச்சுன்னா ₹80 வரை இறங்கும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஷேர்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகாது, அப்பரும் போகாது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்யூட் லிமிட்ன்ற கான்செப்ட் வந்து இருக்கு. எந்தெந்த சுச்சுவேஷனில் செபி வந்து இந்த மெயின் போர்டு ஐபிஓ வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி எப்படியெல்லாம் கேன்சல் ஆகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயின் போர்டு ஐபிஓ பொறுத்தவரை மினிமம் வந்து 90% வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கணும் அந்த ஐபிஓ. சப்போஸ் இந்த 90% வந்து சப்ஸ்கிரைப் ஆகலாட்டி செபி வந்து இந்த மேண்டேட் ரெக்வஸ்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிடும். இந்த ஐபிஓ அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு இன்கரெக்ட் டிஸ்க்ளோசர், அதாவது ஃப்ராட் டேட்டா வந்து டிஆர்ஹெச்பி ஆர்ஹெச்பியில் அவங்க ஃபைல் பண்ணியிருந்தா செபி இல்லைன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி வந்து ஐபிஓ வந்து அவங்க வந்து வாலண்டியராக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா சில டைமில் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து புவராக இருக்கும், இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டும் லோயராக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கம்பெனியே வாலண்டியராக இந்த அப்ளிகேஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இப்போ லிஸ்ட் ஆகிற கம்பெனியோட ப்ரொமோட்டர் வந்து சடனாக அந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் ஐபிஓ கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து கியூபி ரூட் மூலமாக ஐபிஓ வருவாங்க. இந்த டைமில் கியூஏபியோட இன்வெஸ்டர்ஸோட அந்த டிமாண்ட், அந்த கம்பெனி மேலே இருக்கிற டிமாண்டு வந்து கம்மியாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னா அந்த கம்பெனி வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகிறது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கம்பெனி வந்து செபி ஆல்சோ ரிஜெக்ட் பண்ணும். சில கம்பெனிஸ் வந்து வாலண்டியராகவும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் சில கம்பெனிஸ் வந்து 2020லையும் 2022லையும் நிறைய ப்ரொமோட்டரோட லீகல் இஷ்யூ, ப்ரொமோட்டர் மேலே இருக்கிற கேசஸ்னாலையும் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்ட் இல்லாதனாலையும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனாலையும் இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஐபிஓவில் இருந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மெயின் போர்டு ஐபிஓ பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ், எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஹிஸ்ட்ரி, யாரெல்லாம் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, எந்த மாதிரி செபியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி மெயின் போர்டு ஐபிஓ பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all in the next video.